ஹாய், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, ரொம்ப நாள் கழிச்சு பூ வாங்கியிருக்கேன். ஸோ அதனால வந்து பூ கட்டிட்டு இருந்தேனா, அதனால எனக்கு ஒரு தாட். அப்போ வந்து எனக்கு வந்து பூ கட்ட தெரியாது ரொம்ப நாள். நான் எப்படி பூ கட்டி பழகினேன் அண்ட் எப்படி நான் பூ கட்டுவேன் அப்படின்றத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தீங்க, பூ கட்ட தெரியாமல் பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து மொட்டா உள்ள பூ வாங்க. இந்த மாதிரி மலர்ந்த பூ வாங்கக்கூடாது. மொட்டா இருந்தால் தான் நீங்கள் ஈஸியாக பழகிக்க முடியும். நான் வந்து இன்னைக்கு முல்லைப்பூ தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த பூ வேணாலும் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது பூ கட்டுறது. நான் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம் ரொம்ப நாள் கற்றுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டேன். ஸோ என்ன மாதிரி யாராவது பயந்துட்டு இது பெரிய ப்ராசஸ் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ரொம்ப ஈஸி. நான் வந்து இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பூ கட்டுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. நான் வந்து 2 மெத்தடையும் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு லைனில் 2 விரல் இருக்கா, இது நடுவில் அப்படி வச்சுக்கோங்க. படுத்துக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூ கட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பூவெல்லாம் இந்த மாதிரி வந்து கொட்டிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே அடுக்கி வச்சிட்டிங்கன்னா பெட்டர். ஒன்றுமே கிடையாது. இங்கே ஒரு பூ எடுத்துருக்கீங்களா, இதோட இந்த ஒரு பூ எடுத்துருக்கீங்களா, இதோட இங்கே இருக்கு பாருங்கள், இந்த காம்பு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, இந்த பூக்கு கீழே இதை டச் பண்ணாப்புல வச்சுக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் நூல் கண்ணில் போய் அப்படியே நீங்கள் ப்ளேஸ் பண்ண போறீங்க. இங்கே பாருங்கள், நூல் இங்கே இருக்குது. நான் ஆல்ரெடி கொஞ்சமாக கட்டியிருக்கேன். இப்போ இந்த நூலில் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே சென்டர் இந்த 2 விரலுக்கு நடுவில் நூல் கண்டு இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு இதை போய் கரெக்டாக நடுவில் மிட்டில் வச்சுருங்க. இங்கே பாருங்கள், மிட்டில் வச்சுருக்கேன். இப்போ ஒன்றுமே இல்லை, இதை அப்படியே ஒரு ட்விஸ்ட் பண்ணுங்கள். ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி லைட்டாக பண்ணுங்கள். இதில் இப்படி பண்ணிங்கன்னா இப்படி வரும். இப்படி பாருங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்படி கை இருக்கா, இதை அப்படியே இப்படி திருப்பணும். இப்படி வந்து இப்படி திருப்பினீங்கன்னா ஒரு ஃபார்ம் வரும். அதுக்கு நடுவில் இந்த பூவை போய் இப்படி வச்சுட்டு இப்படி இழுத்திங்கன்னா அழகாக பூ கட்டிடும். மேலே பார்த்த ஒன்று கீழே பார்த்த ஒன்று ஒரு சுற்றி இப்படி சுற்றிட்டு அதுக்கப்புறம் இப்படி இழுத்து இங்கே பாருங்கள், இப்படி வந்து இதை ஒரு ரோல் இப்படி பண்ணிவிட்டு அதை வந்து இதுக்குள்ளே விட்டுறணும். அந்த கிராஸ்குள்ளே விட்டு இப்படி இழுத்தா அவ்வளோதான். இன்னொரு மெத்தட் பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் பூ வைங்க. நான் வந்து 2 பூ வச்சு காட்டுறேன். நான் 2 பூ இங்கே பாருங்கள், 2 வச்சுருக்கேன். மேலே 2 கீழே 2. இதுவும் அதே மாதிரி கீழே இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி 2 சுற்று, இப்படி ஓகேங்களா? வாங்கி பாருங்கள், இப்படி அப்போ ஒரு ஃபார்ம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கிடைக்கும். அந்த ஃபார்மை போய் இதுக்கு நடுவில் விட்டுட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. திரும்பவும் சொல்கிறேன், 1 2, அதுக்கப்புறம் இந்த கேப்பில் போய் விட்டு இப்படி இழுத்தணும். அவ்வளோதான், அழகாக வந்துடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பூக்கட்டை வந்ததா இல்லையான்னு சொல்லுங்கள். ஓகேவா? நான் மீதி பூவெல்லாம் கட்டிட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். எல்லாம் கட்டி முடிச்சாச்சு.